நாள் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த ரவுடிங்களை பற்றிலாம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி உதவாதவங்க தான் சீன் போடுவானுங்க கத்தியில் இன்ஸ்டாகிராமில் காமிக்கிறது. உண்மையான ரவுடி யாருன்னா இன்ஸ்டாகிராமில் கத்தியெல்லாம் காமிச்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிறீங்களா? இந்த டப்பா கஞ்சிங்க, வீட்டில் சோறு இல்லாதங்க, அதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கும் உதவாத்துங்க, வீட்டில் பிரச்சனை கொடுக்குறது, போதையை போட்டு அம்மா அப்பாவே அடிக்கிறது, ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி டப்பா சோறு தான் இந்த கத்தி எடுத்து இன்ஸ்டாகிராமில் காமிச்சு சீன்லாம் போட்டு எல்லாம் போட்டுன்னு இருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன பண்ணிட்டானுங்க, உடனே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சு, ஒரு கத்தியோட ஃபோட்டோ எடுத்து அமிச்சு, விரைவில் தலைகளை சிதைக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. ஓஹோ, இன்ஸ்டாகிராமில் எதிர்பதிவு போட்டால் கூட இப்போ ரவுடிங்க வந்து கொலை பண்ணுறானுங்க போலகுது. அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நம்மளோட டப்பா சோறு ரவுடிங்க. இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? டப்பா சோறு கீஞ்ச சோறு ரவுடிங்க தான். ஏன்னா இவனுக்கு எப்படின்னா, ஃபோன் பண்ணி மாமே ஒரு 500 ஏதாவது பிச்சை எடுத்துன்னு இருப்பானுங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவனை ஒருத்தனை பார்த்தானே வச்சு, மாமே அவனை போட்டுடலாம், அவனை தூக்கிடலாம் அப்படின்னு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்புன்ற மாதிரி இவனையும் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. என் தலையை சிதையத்தை விட்டு உன் வாழ்க்கையை வடிவமைச்சிருந்தனா கூட இன்றைக்கி எதனா ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சு பண்ணி வாழ்க்கையில் உருப்பட்டிருப்பீங்க. இதில் வேறு ஒருத்தர் அப்பா ஆட்சியில் அப்படி இருந்தது, நீ இப்போ நாங்கள் வந்துட்டோம் எல்லாத்தையும் மாற்றிடுவோம், எவன் ஆட்சி வந்தாலும் இந்த டப்பா சோறு திருந்தாதுங்க. ஏன்னா சினிமா படத்தில் தான் நம்ம காமிக்கணுமே, செந்தில், குணா, ராஜன், அவனை போட்டால் தான் இவன் பெரிய ஆள், இவனை போட்டால் தான் அவன் பெரிய ஆள். இப்படி சொல்லி அதில் எதனா சொன்னோன்னா, கவர்ச்சி அரசியல் எதனா சொன்னா கூட நம்ம திட்டுவானுங்க. படத்தை பார்த்து அந்த காலத்துலலாம் வந்து கடைசியாக போலீஸ் பிடிக்கும், அண்ணன் தம்பி சண்டை, திருந்தி மனம் திருந்துற மாதிரிலாம் காமிப்பானுங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அண்ணன் தம்பி சண்டைனா கூட அப்படியே பழி வாங்கி அவனை கொலை பண்ணுற அளவுக்கு சினாரியோ காமிக்கிறதுனால இந்த டப்பா சோறு தலைங்களை ஏறி எவனை பார்த்தாலும் ஒரு கத்தி எடுத்து சுற்றினா ரவுடின்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் கையை உடஞ்சு கிடக்குறானுங்க.